உனக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் தெரியுமா? அவர் எழுதின கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல ஒரு தாசி இருந்தா. பல அயோக்கிய ஆண்களால் அப்பெண் தாசியாக்கப்பட்டான். போதும்பா, இதோட முடிச்சுக்கலாம். பாவம் பையன் ரொம்ப அலறான். என்னது, இன்னும் போணுமா? ஐயோ, கொலை பண்ணணும்னு வந்தவன் அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்க போறான். போதும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அழுக தீர்வாகாது. ஒன்று பிரச்சனை கூட சண்டை போடணும், இல்லை சரணடையணும். ஆனா நீ இப்போ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே. என் அப்பன் உனக்கு 2 வரம் கொடுத்துருக்கான். அது என்னன்னு இப்ப பாப்போமா? ஒன்று, நீ உன் காதலியோட பஸ் ஸ்டாப்ல இருந்த அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இப்ப பார்ப்போம். இல்ல வேணாம், அத ஏற்கனவே பார்த்தாச்சு. இல்ல இல்ல, எனக்கு அதான் வேணும், அதான் வேணும். ஏன் உன் அம்மாவையும் உன் காதலியையும் அங்க போக விடாம தடுக்க போறியா? இல்ல, அந்த 2 தெவடியா பசங்களையும் நான் என்ன பண்றேன்றத பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும்னு. அதனால உங்க அம்மாவை ஓனர் வீட்டில் பார்த்த அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு இப்ப பார்ப்போம்.